My dear friend, இந்த வீடியோவில் ஹூ இஸ் காட் த ஃபாதர், பிதாவாகிய தேவன் யார் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 4 வீடியோவில் காட் த ஃபாதர் குறித்து ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இது அதோட கண்டினியூஷன் வீடியோ. இது ஒரு 6 பார்ட் வீடியோ சீரீஸ். ஸோ எல்லா வீடியோயும் கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் காட் த ஃபாதர் குறித்த ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? 10ஆவதாக நம்ம காட் த ஃபாதர் குறித்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, டியூட்ரானமி 32 verse 4 இப்படியாக சொல்கிறது. அதாவது, அவர் கண்மலை, அவர் கிரிய உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, the rock, his work is perfect, for all his ways are justice, a God of faithfulness and without iniquity, just and upright is he. அதுக்கப்புறம் சாம்ஸ் chapter 9 verse 7 to 8 இப்படி வாசிக்கிறோம். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார், அவர் பூச்சகரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செமையாய் நீதி செய்வார் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, but the Lord sits enthroned forever, he has established his throne for justice, and he judges the world with righteousness, he judges the people with uprightness. ஸோ 10ஆவதாக நம்ம God the Father குறித்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, God the Father is a father of justice, அவர் நீதி செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ 11ஆக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, சாம்ஸ் chapter 139 verse 2 to 4 அது என்ன சொல்லுது அப்படி பார்த்தீங்கன்னா, என் உட்கார்தலையும் என் எழுந்துதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அதாவது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, you know when I sit down and when I rise up, you discern my thoughts from afar, you search out my path and my lying down, and are acquainted with all my ways, even before a word is on my tongue, behold, O Lord, you know it altogether. அதே போல் மேத்யூ 6:8 பார்த்தீங்கன்னா, your father knows what you need before you ask him. ஜீசஸ் சொல்கிறாரு, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஸோ 11ஆக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, காட் த ஃபாதர் குறித்து, காட் த ஃபாதர் இஸ் ஆல் நோயிங். அதாவது அவருக்கு நம்ம குறித்து எல்லாமே தெரியும். நம்மளை பற்றி நமக்கே தெரியாது கூட அவருக்கு நல்லா தெரியும். ஸோ கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? ஸோ 12ஆவதாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, மலாக்கி 3:6 அதில் எப்படி இருக்குன்னா, மல்கியா 3:6 நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, ஃபார் ஐ த லார்ட் டு நாட் சேஞ்ச், தேர்ஃபோர் யூ ஓ சில்ட்ரன் ஆஃப் ஜேக்கப் ஆர் நாட் கன்சியூம். அதே மாதிரி ஜேம்ஸ் 1:17 நம்ம இப்படி வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஒரு ஈவும் பூர்ணமான எந்த ஒரு வர்ணம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது, அவ்விடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையான நிலையும் இல்லை. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, எவ்ரி குட் கிஃப்ட் அண்ட் எவ்ரி பர்ஃபெக்ட் கிஃப்ட் இஸ் ஃப்ரம் அபவ், coming down from the Father of lights, with whom there is no variation or shadow due to change. ஸோ 12ஆவதாக நம்ம காட் த ஃபாதர் குறித்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அவர் காட் த ஃபாதர் இஸ் அன்சேஞ்சிங். அவர் நம்முடைய கர்த்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமே. ஸோ மேலும் நீங்கள் இது போல் நம்ம கர்த்தரை குறித்து தெரிஞ்சுக்கொள்ள விரும்பினா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ.